வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோனரேனா தமிழ். சோ ரொம்ப நாளா நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த மைக்ரோமேக்ஸோட ஆன்சர் ஃபார் சைனீஸ் பிராண்ட்ஸ்க்கு எங்களோட பதில் இதுதாங்க அப்படின்னு சொல்லி மைக்ரோமேக்ஸோட இன் மொபைல் சக்கரை கம்மி, ஆமா சீனி கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அது வேற மீனிங்ல சொல்லியிருந்தாங்கல்ல. நான் அப்படியே டைரக்டா தமிழ்ல டிரான்ஸ்லேட். நீ எப்பயுமே கரெக்டா தான் பேசுவ இல்லையா? நம்ம எதுக்கு இன்டைரக்டா அவங்க என்னமோ சொல்றாங்க, என்ன வேணா சொல்லிக்கிட்டோம், நம்ம டிரான்ஸ்லேஷன் தான் சொல்லுவோம். சக்கரை கம்மியாங்க, கம்மியா இருக்கும். வேற என்ன இந்த போனு பேக்கேஜிங் இதான் இந்த கலர்ல. இதுக்கு முன்னாடி வேற எங்கேயும் பாத்திருப்பியே. அங்க பின்னாடி இருக்கு பாருங்க, இன்ஃபினிக்ஸ். அதுல சோ நார்டு ப்ளூ மாதிரி தான் இருக்கு. பட் நாங்க நார்டுன்னு எல்லாம் சொல்ல மாட்டோம், நாங்க வெறும் ப்ளூ தான். we are in for india how about you அப்படின்னு. அதான் என்ன கேள்வி கேக்குறாங்கன்னா, வாங்கவே மாட்டியான்னு கேக்குறாங்க. வாங்குவீங்களா? நம்மளும் கேட்டோம். சரியா? அடுத்து ஹை பர்ஃபார்மன்ஸ் ஹீலியோ G85 ப்ராசஸர் இருக்கு. அது கூடவே 6.67 இன்ச் காம்பாக்ட் பஞ்ச் ஹோல் ஃபுல் HD பிளஸ் இன்ஃபினிட்டி. காம்பாக்ட் எல்லாம் அவங்க சொல்லல, சும்மா நீங்களா. இல்லடா, இப்போ மார்க்கெட் ஸ்டாண்டர்டுக்கு 6.5 இன்ச் அண்ட் அபோவ் தான் காம்பாக்ட். சரியா? சோ 6.67 இன்ச் ஃபுல் HD பேனல். ஓகே, அது ஃபுல் HD இன்ஃபினிட்டி 10,999 ரூபாய்ல ஃபுல் HD 11,000 கொடுத்துருக்காங்க. ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தா அப்படியே ஃபுல் HD யாராவது கொடுத்தாலும் கூட G85 இருக்கிறது இல்ல. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. அதனால அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். குவாட் கேமரா இது வந்து as usual மார்க்கெட்ல இருக்கிற அதே பஞ்சாயத்து தான். 2MP இருக்காங்க. அது கூடவே வந்து அந்த 5MP அல்ட்ரா வைடும் இருக்காங்க. 48MP மெயின் கேமரா. ஆமா. சோ இந்த 5MP அல்ட்ரா வைட நம்ம 1.5 வருஷமா பாத்துட்டு இருக்கோம் இல்லையா? கூடவே வந்துகிட்டு இருக்கு. இந்த 5000 மில்லியம் மேரத்தான் பேட்டரியா? மேரத்தான் வட்சன் தான் கேட்கணும், அவர்தான் மேரத்தான் கேட்போம் அவர்கிட்ட. ஓகேயா? அப்புறம் 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் பாக்ஸ்லயே இருக்கு. இன் பாக்ஸ். ஆமா, சார்ஜர் இருக்கு. சார்ஜர் இருக்குன்னு சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு பாத்தீங்களா இப்பலாம். இல்ல, இந்த மாடல் வந்து நம்மகிட்ட இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா 128GB மாடல். சரியா? பிரைஸ் எவ்வளவு போட்டுருக்கு MRP? இதுல MRP 16,999 போட்டிருக்காங்க. ஓகே, ஆனா நமக்கு 10,999 தான் நமக்கு 10,999 ஸ்டார்டிங் மாடல் வரும் இல்லையா? அதுக்கப்புறம் உள்ளது 12,499. ஆமா. சோ 12,499 வரும். சோ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கலர் வந்து கிரீன் ஆண்டா. உள்ள இருக்கிற டிவைஸ் வந்து கிரீன். என்ன கிரீன்? வெறும் கிரீன். அதான் அவங்க சொல்லிட்டாங்கல்ல, இந்த மாதிரி இந்த அது என்னது சொல்லுவாங்க, டைமண்ட் கிரீன் அந்த மாதிரி அந்த பேச்செல்லாம் கிடையாது. சரியா? அடமொழி வச்சு வாழ்றவங்களும் நாங்க இல்ல. கரெக்டா நாங்க விஷயத்தை தான் பேசணும்னு சொல்லிட்டாங்க. அது தொடர்ந்து என்னன்னா, எனக்கு ஷாக்கிங்கா இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சார் வேல்யூ தான். சரியா? இது வந்து 0.570 ஹெட்ஸாரு, 0.957 பாடி சாரு. சோ அந்த ஹெட்ஸார் ஓரளவுக்கு கம்மியா இருந்தது. அது கொஞ்சம் வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருந்தது. சோ வெப்சைட் பொறுத்த வரைக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க, மேட் இன் இந்தியா அப்படிங்கறதையும் தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து டுவல் சிம் 4G போன். சரி, இது வந்து ஒரு லவுட் கம்பேக்கா இல்லையா அப்படின்றது நம்ம ரிவ்யூல ஃபுல்லா பாப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் நம்ம பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாம் பாத்துருவோம். நீங்க எடுங்க. இல்ல பாரு, சந்தோஷமா எடுங்க. இன் ஃபார் இந்தியா ஆண்டவா, இந்தியாக்கு தான்டா அது. அது எல்லாருக்கும் தான். இன் ஃபார் இந்தியானா எல்லாருக்கும் தானே. எதுக்கு நீங்க எடுங்கன்னு சொல்லி தனியா ஒதுக்குறான்? நோக்கியா ஃபேனுக்கும் மைக்ரோமேக்ஸ் இன்னும் என்னடா சம்பந்தம்? இல்ல, நோக்கியாவும் கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. வேணாம், மைக்ரோமேக்ஸ் கொடுக்குற கம்பேக் அது இருக்கட்டும். இல்லாட்டி இவங்களும் லீக் கூட ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம். சரி, நம்ம பாக்ஸ் கண்டென்ட் பாத்துருவோம். 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர். ஓகேவா? இது வந்து USB டைப் C to டைப் C, டைப் C to டைப் A. ஆசை பிடி டைப் சி ஆசைதான் பையன். சிம் எஜெக்டர் டூல். அது OnePlus ஓடது. இது சிம் எஜெக்டர். நோட் 1 யூசர் கைடு கொடுத்திருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய இருந்ததாமா. அவங்களுக்கு போன் விக்கிறது இல்ல, அதனால இவங்க வாங்கிட்டாங்களா? வாரண்டி ஸ்டேட்மெண்ட், கஸ்டமர் காப்பி, டீலர் காப்பி எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ ஆஃப்லைன் மார்க்கெட்டே அவங்க கான்சென்ட்ரேட் பண்றது இதுல இருந்து தெரியுது. ஓகே, சோ இது சம கொஞ்சம் ஹெவியா ஃபீல் ஆகுதுபா. நார்மலா சிம் எஜெக்டர் டூல் எடுக்கும்போது ஒரு ஃபீல் கிடைக்கும்ல, இது கொஞ்சம் ஹெவியா இருக்கு. இப்ப நீ தூக்குனா தெரியும்டா, அதனாலதான் டக்குனு அது ஒரு வித்தியாசம் ஃபீல் ஆச்சு. சரி, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஹோல்ட் பண்ணிருக்கீங்க போன், என்ன நினைக்கிறீங்க? ஒரு மைக்ரோமேக்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப வருஷங்கள் கழிச்சு வந்திருக்காங்க, எப்படி பண்ணிருக்காங்க? இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ், பில்ட் குவாலிட்டி பத்தி. நம்ம ஆக்சுவலா அந்த இமேஜ் எல்லாம் பார்த்தோம்ல, நம்ம பார்த்த இமேஜுக்கும் நேர்ல போனை பாக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்படியா? ஆமா. என்ன மாதிரினா, இந்த பேட்டர்ன் பார்த்துட்டு தான் நம்ம எல்லாரும் ஹானர்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? அதுக்குள்ளேயும் அவங்க வந்து நிறைய குட்டி குட்டி டைமண்ட் பேட்டர்ன்ஸ் வச்சிருக்காங்க. நீ அதை க்ளோஸா பார்க்கும்போது உனக்கே தெரியும். இந்த பாம்போட ஸ்கின் இருக்கும்ல, கரெக்ட், அந்த டிஸ்கோ லைட்ஸ்லாம் அடிக்கும்ல, அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. சோ நார்மலா நீங்க தூரத்துல இருந்து பார்க்கும்போது என்ன ஆகும்னா, இதுவும் இதுக்கு முன்னாடி அந்த போன்ஸ் மாதிரியே ஃபீல் ஆகும். பட் கிட்ட நம்ம கையில வச்சிருக்கும் போது தான் தெரியும் இன்னும் நிறைய பேட்டர்ன்ஸ் அது உள்ள இருக்குன்னு.
ஸோ இது வந்து கிளாஸ்டிக் பாடி தான் அது. ஆமா ஆமா கரெக்டா, பிளாஸ்டிக் பாடி தான் அது. ஆமா கிளாஸ்டிக்னு சொல்லுவோம். சரி, கௌரவமா இருக்கும். ஆமா. அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. எஸ். கேமரா மாடியூல் ஏற்கனவே பார்த்த டிசைன் புதுசா ஒன்றும் இல்லை இதுல. கண்டிப்பா. பவர் பட்டன், வால்யூம் ராக்கர்ஸ். எஸ். இது வந்து கூகுள் அசிஸ்டன்ட் கீ. இது வந்து டூவல் சிம் ட்ரே. சோ இதுல நமக்கு வந்து என்ன ஒரு சந்தோஷம்னா இது ஸ்டாக் ஆண்ட்ராய்டு பேஸ்ட் இல்லையா? ஆமா, அப்படியே சொல்லிருக்காங்க. ஆமா ஆமா. அது மட்டும் இல்லாம ஃப்ரண்ட்ல இயர் பீஸ் கொஞ்சம் பெருசா இருக்கு. ரிமூவ் பண்ணிரலாமா? சோ வந்து ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் இன்ஸ்டால்டா கிடையாது. இது சும்மா ஒரு ப்ரொடெக்டிவ் ஃபிலிம் தான். ரிமூவ் பண்ணிருங்க. ரிமூவ் பண்ணிரோம். ஓகே. சோ அது வந்து டம்மி ப்ரொடெக்டர் தான், ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் கிடையாது. நார்மலா நீங்க வந்து இந்த OnePlus phones Oppoல இல்ல ஒரு நிமிஷம் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா உள்ள ஒரு ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் போட்டுருக்காங்க. நம்ம அத பார்க்கல. ஆனா வந்து அலைன்மென்ட் தப்பா இருக்கு பாருங்க. ஆமா, ஏன் நான் ஃபர்ஸ்ட் இது மட்டும் தான் நினைச்சேன். பட் உள்ள ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் இது ஒண்ணும் இல்ல. ரீசன் என்னன்னா இத கண்டிப்பா கையால தான் ஒட்டி இருக்காங்க மிஷின் மட்டும். ஏன்னா அந்த பஞ்ச் ஹோல் இருக்கு பாத்தீங்களா, அதுல கரெக்டா வந்து அது ஃபிட் ஆகல அந்த ஸ்கிரீன் ப்ரொடெக்டர். இது ஆக்சுவலா ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் இதுக்கானதுதான். ஆனா ஒட்டும் போது தப்பா ஒட்டிருக்காங்க, கொஞ்சம் நகர்த்தி ஒட்டிட்டாங்க. ஓகே. சோ ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் இருக்கு, நல்ல திக்காவே இருக்கு. ஓகே. சோ ஃப்ரண்ட்ல இயர் பீஸ் கிரில் பெருசா இருக்கு. பாட்டம்ல பாத்தீங்கன்னா டைப் சி, அதுக்கு பக்கத்துல பிரைமரி மைக்ரோஃபோன், அதுக்கு பக்கத்துல 3.5 mm ஜாக் இருக்கு, லவுட் ஸ்பீக்கரோட. அப்புறம் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ரோஃபோன் இருக்கு. சில ஃபோன்ஸ் ஸ்கிப் பண்ணிடுவாங்க அத. சோ நல்ல விஷயம் தான் வச்சிருக்காங்க. சோ இந்த ரியர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கு எல்லாமே இப்ப நம்ம பார்க்கலாம் ஓவராலா ஸ்டாக் அண்ட் ரைட்ல. கண்டிப்பா ஃபுல்லா செட்டப் பண்ணிட்டு நம்ம எப்படி இருக்குன்றத பாப்போம். சோ கான்ஃபிகர் பண்ணி வச்சிரலாம் மனோஜ். என்ன ஒரு நல்ல விஷயம் பார்த்தனா கான்ஃபிகர் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இல்ல. அப்புறம் ப்ளோட்வேர்ஸ் எதுவுமே இல்ல, எந்த கேள்வியும் இல்ல. டைரக்டா எப்பயுமே ஸ்டாக் அண்ட் ஃபோன்ஸ் நீ எப்படி செட்டப் பண்ணுவியோ அதே மாதிரி தான். ஈவன் பிக்சல்ல கேட்கற கேள்வி கூட இதுல கேட்கல. இப்போ சென்ட் டயக்னோஸ்டிக் டேட்டா, ஆட் சர்வீஸ் அந்த மாதிரி ஏதாவது பாத்தீங்களா? அந்த மாதிரி எதுவும் இல்ல. இதுல என்னன்னா ரொம்ப மினிமலா இருக்கு. ஓகே, கூகுளோட அந்த டிஃபால்ட் ஆப்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஓகே, ஒன்னு எக்ஸ்ட்ரா என்னன்னா சவுண்ட் ரெக்கார்டர் கொடுத்திருக்காங்க. அப்புறம் சிம்கான டூல் இருக்கு போல. அதை தவிர பார்த்தனா வேற எதுவுமே இல்ல. நம்ம இன்ஸ்டால் பண்ண அந்த 3 ஆப் தான் இருக்கு. அந்த 3 ஆப் என்னன்னு காமிச்சிருங்க. சோ எய்டாவும் டிஆர்எம் இன்ஃபோவும் கேமரா ப்ரோவும் இது மட்டும் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். இதை தவிர வேற எதுவுமே இல்ல. யூஐ பொறுத்த வரைக்கும் லைட்டா ஒரு டிஃபரன்ஸ் உனக்கு ஃபீல் ஆகுது. ஸ்டாக் அண்ட் ரைட் மாதிரி இல்ல, ஒரு டிஃபரெண்ட் தீம் இருக்கு இதுல. நீ பார்க்கும்போது புரிஞ்சுக்கலாம். ஐகான்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணிருக்காங்க மைக்ரோமேக்ஸ். லைட்டா கஸ்டமைஸ் பண்ணிருக்காங்க. மேபி இவங்க சோனி மாதிரி ட்ரை பண்ற மாதிரி இருக்கு. அதாவது ஸ்டாக் அண்ட் ரைட் மாதிரி தான் இருக்கும் சோனியும், பட் லைட்டா கஸ்டமைஸ் பண்ணிருப்பாங்க. டார்க் மோடுக்கு இங்க இருக்கு. டார்க் மோடு இங்க ஷார்ட்கட் இருக்கு. உள்ள செட்டிங்ஸ்ல தான் இப்ப எனேபிள் பண்ணனும். இங்க அப்ப ஆட் பண்ண முடியுமா? டேட்டா சேவர், எஸ், டார்க் தீம் போலாம். மல்டிபிள் லேயர்ஸ் அப்ப போலாம், பிரச்சனை இல்ல. சோ டார்க் தீம் சூப்பர். அப்புறம் ஸ்கிரீன் ரெக்கார்டர் ஆப்ஷன் இருக்கு. ஆமா. சோ இதுல ஏதாவது செட்டிங்ஸ் எங்க இருக்கு? இங்க டாப் பண்ணா என்ன வரும்? ஓ, ஷோ டச்சஸா? டேய் வேற லெவல்ரா. அதுக்கு ஷார்ட்கட்டே கொடுத்துட்டாங்க, வேற லெவலு. மைக்ரோஃபோன் வேணுமா வேண்டாமா அதுக்கும் ஷார்ட்கட் கொடுத்துருக்காங்க. இது பார்க்க நல்லா இருக்கு. பட் இதுக்கான மெயின் இது என்ன, இது எந்த அளவுக்கு சூப்பரா இருந்ததுன்றதெல்லாம் நம்ம ரிவ்யூல பார்க்கலாம். கண்டிப்பா. சோ மெயினா உள்ள வந்து எனக்கு என்ன தெரியுமா ஒண்ணு இவ்வளவு தூரம் உள்ள வந்ததும் போன்ல இது மைக்ரோமேக்ஸோட ஒரு ஸ்டண்டா அப்படின்னு தோணுச்சு. என்னன்னா டிஃபால்ட்டா ஆண்ட்ராய்ட் 10ல வந்திருக்கு. ஆல்ரெடி ஆண்ட்ராய்ட் 11 நல்லாவே அவைலபிள். அதுவும் ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் போது நீங்க ஆண்ட்ராய்ட் 11 அழகா பண்ணிருக்கலாம். இருந்தாலும் ஆண்ட்ராய்ட் 10ல இருக்கு. இது வந்து எனக்கு எப்படி பார்க்க தோணுதுன்னா மேபி 2 மேஜர் அப்டேட் கொஞ்சம் ஈஸியா கொடுக்கறதுக்கான ஒரு வழியா கூட இருக்கலாம். ஆண்ட்ராய்ட் 10 அண்ட் ஆண்ட்ராய்ட் 10ல தான் வந்திருக்கு இப்போ. ஆமா, சோ 11 and 12 வரும் அப்போ. சோ ஈஸியா கொடுக்கலாம்ல. அது ஒரு பஞ்சாயத்தாவே இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி 11 எப்போ இருந்தும் இருக்கு. கண்டிப்பா. ஆமா. சோ அது ஒண்ணு. ஆண்ட்ராய்ட் செக்யூரிட்டி பேட்ச் லெவல் என்ன இருக்கு? செப்டம்பர் 5. ஓகே. அப்படியே நம்ம ஸ்டோரேஜ் காமிச்சிருங்க. 128 GB வந்து ஸ்டோரேஜ். இதுல அவைலபிள் எவ்வளவு? 128 GB ல வந்து 12.5 GB யூஸ்டுன்னு வருது. நம்ம 3 ஆப்ஸ் வரை இன்ஸ்டால் பண்ணோம். ஆமா. சோ மிஞ்சி போனா அது ஒரு 100 MB இருக்குமா? அது அதிகம் இல்லையா? சோ அப்படிதான் இருக்கு. ஆனா எனக்கு வந்து யூஐ எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஸ்மூத்தா இருக்கா? அதாவது ரெஸ்பான்சிவா இருக்கா இல்ல எப்படி இருக்கு? கொஞ்சம் டிலே இருக்கிற மாதிரி தோணுதா? இல்ல, அது ஆக்சுவலா பின்னாடி பேக்ரவுண்ட்ல டாஸ்க் நடக்கும்போது, அதாவது டிவைஸ் இனிஷியலா செட்டப் பண்ணும்போது இதுல இருக்கக்கூடிய சிஸ்டம் ஆப்ஸ் எல்லாமே அப்டேட் ஆச்சு. அப்டேட் ஆகும்போது லைட்டா லேக் ஃபீல் ஆச்சு. கண்டிப்பா. ஆனா அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்தா இப்போ உனக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப ஸ்னாப்பியாவும் ஃபாஸ்டாவே இருக்கு. எதுவும் பிரச்சனை இல்ல. 7+ மாதிரி இருக்குல்ல. ஆனா என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா இந்த போன்ல உனக்கு ஃபுல் ஹெச்டி பேனல் இருக்கு. ஆனாலும் இந்த ஃபுல் ஹெச்டி பேனல் வந்து அமோலட் பேனல் மாதிரி இருக்காது. பட் எல்சிடி பேனலுக்கு நல்ல பேனல்னே சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இதை பார்க்கும்போது எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா இது ஞாபகம் இருக்குல்ல ரெட்மி நோட் 8 Pro. ஸோ அதோட டிஸ்பிளே பார்க்குற மாதிரி தோணுது. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ். ஸோ ஸ்டாக் அண்ட் ரைட்ல நீங்க என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்க முடியுமோ அதெல்லாம் நீங்க இப்போ இங்க பார்க்கலாம். இதை தவிர ஸ்பெஷலா கூகுளோட வால்பேப்பர்ஸ் ஏதாவது இருக்கா?
ஜஸ்ட் ஒன்ஸ். இல்லை இது மைக்ரோமேக்ஸோட வால்பேப்பர்ஸ் இருக்கு. ஓகேயா, இதுலயும் அந்த சாய் தான் வச்சிருக்காங்க, டீ. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதை தாண்டி வந்து நம்ம அந்த ஆப் போட்டோமே ஐடா. ஆமா, ஐடா. ஓகே. ஐடால வந்து இன் நோட் 1 தான் காமிக்குது. ஆமா, ஓகே. G85 தான். சூப்பர். ஓகேயா, ஸோ 12 நானோமீட்டர் சிப், அது ரெஃப்ரெஷ் ரேட் 60 ஹெர்ட்ஸ், ஃபுல் ஹெச்டி பேனல் தான். ஸோ இதை தவிர வந்து நார்மலாக மீதி இன்ஃபர்மேஷன்ஸ். அப்படியே பேக் வந்துட்டு கேமரா சென்சார் டீடைல்ஸ் இருக்கா பாருங்க. ஐடா 64 ஓப்பன் பண்ணுங்க. அதில் டிவைசஸ் பொறு ஏய் ஐடாவோட ஆடு. ஓகே, நம்ம டிவைசஸ் முடியாது. டிவைசஸ் நல்லா இருக்கீங்கடா ஐடா. ஓகே கொடுங்க. பெர்மிஷன் அலோவ் சென்சார் மென்ஷன் பண்ணல. இந்த வருதா? இல்லடா வரல. ஓகே, 4.1 MB 1.9 MB இல்ல அது வந்து தப்பா தான் இருக்கும். சென்சார் டீடைல் வந்து ஆக்சுவலா கரெக்ட்டா இருக்கும். அந்த மெகா பிக்சலுக்கு வந்து தப்பா தான் காமிக்கும். சரி, L3 சர்டிஃபிகேஷன் தான் இருக்கு. L3 ஆமா, L1 இல்ல. அப்புறம் இத பொறுத்த வரைக்கும் ஃபுல் சப்போர்ட். ஓ, லெவல் 3 கிடையாது, அப்போ ஃபுல்லா இருக்கு. ஓகே, ஸோ கேமரா டு ஏபிஐ வந்து ஃபுல்ல இருக்கு. ஸோ ஜிகேம் வந்து நம்ம டெவலப்பர்ஸ்லாம் இனிமேல் தான் டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுக்கு ஆப்டிமைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபுல் ரிவ்யூல பார்ப்பாங்க. மேபி எவ்வளவு பேர் வாங்குறாங்கிறது ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல. இது ரொம்ப பெரிய ரீச் இருந்ததுன்னா டெவலப்பர்ஸ் இன்ட்ரெஸ்ட் கட்ட ஆரம்பிப்பாங்க. அப்புறம் மெயின் கேமரா ஓபன் பண்ணிருக்கீங்கல்ல, இதுல யூஐ வந்து கஸ்டம் யூஐயா இல்ல ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் மாதிரி தான் இருக்கா? கஸ்டம் யூஐ தான், இவங்களோட ஓன் ஆப் தான் அது இருக்கு. சோ சிங்கிள் டேப்ல வந்து நீ பிரைமரி சென்சார் அது வைட் ஆங்கிள் போயிட்டு வரதுக்கான அந்த டிரான்சிஷன் தெரியுது. சோ பிரைமரி சென்சார்ல ஜூம் அப்படின்னு பார்த்தா அப் டு 4x. சோ இது வைட் ஆங்கிள்ல ஃபிக்ஸட் தான். ஆஹா, அவ்வளவுதானா அப்ப? சரி, என்னாச்சு இது? என்ன? ஓ, வீடியோ மோடுக்கு போயிடுச்சு. வேற என்ன மோடெல்லாம் இருக்கு? சோ இப்போ வீடியோ இருக்கு, HDR தனி மோட் இருக்கு, நைட் மோட் இருக்கு. நைட் மோட்ல ஃப்ரண்ட் கேமரா ஆப்ஷனை காணோம். HDR மோடுக்கும் ஃப்ரண்ட் ஆப்ஷன் இல்ல. சோ வீடியோக்குலாம் ஃப்ரண்ட் காட்டுது. சோ இப்போ வீடியோல உள்ள போனோம்னா உனக்கு கிரிட் லைன்ஸா இருக்கட்டும், அப்புறம் வீடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் 1080p தான் மேக்ஸிமம். FPS போடல, 30 FPS தான் சப்போர்ட் பண்ணும். ஆமா, டிஃபால்ட்டாவே 30 FPS தான் இருக்கும். அது தவிர வந்து மைக்ரோஃபோனுக்கான ஆப்ஷன், ஆன்டி ஃபிளிக்கர், இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. வால்யூம் கீ ஃபீச்சர்ஸ், அதை ஷட்டரா இல்லாட்டி என்ன மாதிரி யூஸ் பண்ணணும், ஜூமுக்கு கூட அதை யூஸ் பண்ணிக்கலாமான்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. போட்டோ மோட் இருக்கு, ப்ரோ மோட் இருக்கு. ப்ரோ மோட்ல போனா எக்ஸ்போசர் எவ்வளவு வருதுன்னு போகுதுன்னு பார்ப்போமா? இல்ல ஷட்டர் ஸ்பீடு எங்க இருக்கு? 1/5. என்னடா இது? அவ்வளவுதானா? சரி, இப்போ இது 48 MP கேமரா. சோ டெடிகேட்டட் 48 MP மோட் ஏதா இருக்கான்னு பாருங்க. இந்த இருக்கணுமே. இருக்கு. பிக்சர் சைஸ்ல போனோம்னா ஓகே, 48 தான் டிஃபால்ட்டா? 36 வந்து 1:1. 36 29 12 7 16:9 சொல்லிட்டாங்க. 16:9. ஆமா, ஃபுல் டிஸ்ப்ளே தான் வருது. என்னடா OnePlus இன்ஸ்பயர்டா? அப்புறம் AI மோட் கூட இருக்கு. ஆமா, AI மோட் தாவனா நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணிட்டு இங்க இருந்து போர்ட்ரைட், அத போட்டோ மோட்ல இருக்கும்போது போர்ட்ரைட்க்கு வந்து மேல கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா அதே மாதிரி அவேலபிள் ஃபீச்சர் சைஸஸ்லாம் காமிச்சிருக்காங்க. இதோ சோ ஃப்ரண்ட் கேமரால எப்படி போஸ் கொடுக்குறாங்க? செட்டிங்ஸ், பிக்சர் சைஸ். சோ இதுல என்ன இது? ZSD. சரி, ஓகே. மிரர் பண்ணணுமா, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. பிக்சர் சைஸ் பொறுத்த வரைக்கும் 16 மெகாபிக்சல் பை டிஃபால்ட் இருக்கு. ஓகே, சோ நம்ம 4 போனோம்னா அந்த பிக்சல் பின்னிங் ஆப்ஷன் எனேபிள் ஆகி மேபி இமேஜ் குவாலிட்டி இன்னும் இம்ப்ரூவ் ஆகலாம். அது எப்படி என்ன ஏதுன்னு பார்க்கலாம். சோ இதெல்லாம் ஆப்ஷன்ஸ். மோர் போனீங்கன்னா ஜிஃப் பண்ண முடியும், ஃபில்டர்ஸ் அண்ட் பியூட்டி ஆப்ஷன்ஸ். சோ இதெல்லாம் இருக்கு. இதுவே வந்து அது வந்து ஃப்ரண்ட் கேமராக்கு. ஓகே, இது வந்து ரியர் கேமராக்கு அதே மாதிரி பியூட்டி வரைக்கும் இருக்கு. அது தாண்டி பேனோரமா, ஸ்லோ மோஷன், டைம் லாப்ஸ், இன்டெலிஜென்ட் ஸ்கேனிங். சோ மேபி டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கலாம். அப்புறம் மேக்ரோ, ஏன்னா 2 MB மேக்ரோ இருக்குல்ல. சோ அந்த மோட் இருக்கு. 2 MB மேக்ரோ மோட் போனீங்கன்னா என்னெல்லாம் பண்ண முடியும்? போட்டோ மட்டும் தான் எடுக்க முடியும் போல. ஓகே, மேக்ரோ வீடியோ வந்து அது ரெட்மி போன்ஸ்ல தான். சரி, நோக்கியா 5.3ல இருந்து. சரி, நோக்கியா ப்ரோமோட் பண்ணியாச்சு. சரி, கேமரா சாம்பிள் அட்டாச் பண்ணலாம்.
ஸோ இது மைக்ரோமேக்ஸ் இன் நோட் 1ஓட ஃபுல் ஹெச்டி 30 fps வீடியோ சாம்பிள். இதில் 720p ஆப்ஷன் இருக்குது, 1080p 30 fps இருக்குது. பட் 60 fps ஆப்ஷன் இதில் எதுவுமே விசிபிளாக இல்லை. ஸோ ஃபோக்கஸிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுதான் 1080p 30 fps மைக்ரோமேக்ஸ் இன் நோட் 1. ஸோ இது வந்து ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா வீடியோ சாம்பிள். இது வந்து 720p தான் ரெக்கார்ட் பண்ணுது, 1080p ஆப்ஷனே இல்லை. ஸோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். 720p வீடியோ ரெக்கார்டிங். அண்ட் இந்த மைக்ரோமேக்ஸ் இன் நோட் 1 வந்து ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸ்டார்டிங் 10,999 அண்ட் 128GB போனீங்கன்னா 12,499 இருக்குது. க்ரீன் கலர் அண்ட் ப்ளூ கலர் 2 கலர் வேரியன்ட்ஸில் இருக்குது. ஸோ இதுதான் ஃப்ரண்ட் ஃபேஸிங் வீடியோ கேமரா சாம்பிள் மைக்ரோமேக்ஸ் இன் நோட் 1லேருந்து. ஓகே ப்ரோ, ஸோ கேமரா சாம்பிள் பார்த்தீங்க. ஸ்டெபிலைசேஷன், ஆடியோ, அதாவது வீடியோவில் எப்படி இருந்தது, அதை தவிர பிக்சர் கலர்ஸ் எல்லாம் ஓகேயா, எப்படி இருந்தது நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபோனில் வேறு என்னடா மனோஜ் உனக்கு? ஸோ இது வந்து ஹீலியோ G85. நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் நிறைய ஃபோனில் இந்த ப்ராசஸர். கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் பற்றி எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை. பட் இருந்தாலும் ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிவிட்டு UI எப்படி இருக்குது, ஸ்னாப்பியாக இருக்கா, இதுக்கு என்ன ஹீட்டிங் இஷ்யூ தான் ஃபேஸ் பண்ணுமா அப்படின்றது நம்ம ஃபுல் ரிவ்யூவில் பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்கலாம். நான் இதில் என்ன தெரியுமாடா, இது LCD பேனல் வேறு. ஆமாம், அதனால என்ன நினச்சேன்னா இதில் கண்டிப்பாக ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேலாம் எதுவும் பண்ண முடியாது. எங்கேயாவது நோட்டிஃபிகேஷன் LED இருக்குமான்னு பார்த்தேன். பட் இந்த பிரைட்னஸ்க்கு நமக்கு எங்கேயும் தெரியல. மேபி ஏதாவது ஒளிஞ்சு எங்கேயாவது இருந்ததுன்னா கண்டுபிடிச்சோம்னா நம்ம என்ன ரிவ்யூல சொல்லலாம். கண்டிப்பா. ஸோ மற்றபடி என்ன, இந்த ஃபோன் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பேக்ல இருக்கு. ஆமா, அது வந்து ஃபாஸ்டாவே இருக்குன்னே சொல்லலாம். கண்டிப்பா. எங்க அது? ஸோ ஃபாஸ்டா தான் இருக்கு. ஓகே, ஸோ ஃபாஸ்டா தான் இருக்கு. ஓகே, எங்க இருக்குடாது இது? அது தேடுறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பட் அது தேடுறது ஈஸி தான். நீங்க கையில யூஸ் பண்ணும்போது பர்ஃபெக்ட்டா இருக்கும். கண்டிப்பா. ஓகே, அதெல்லாம். அப்புறம் இன் ஹேண்ட் யூசேஜ் அதை பத்தி கேட்க மாதிரி, அது எப்படி இருக்கு? இன் ஹேண்ட் ஃபீல் ஹெவியா இல்ல, ஒரு அதாவது எப்படி தெரியுமா, லைட் வெயிட் ஃபோன் கிடையாதுப்பா ஃபர்ஸ்ட். அதே சமயம் ரொம்ப ஹெவியான ஃபோனும் கிடையாது, ஓரளவுக்கு ஆவரேஜா இருக்கு. நான் சிங்கிள் ஹேண்ட்ல யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. சிங்கிள் ஹேண்ட்லாம் நான் இந்த காலத்துல எந்த போனையும் சிங்கிள் ஹேண்ட் சொல்ல மாட்டேன். ஃப்ராங்கா சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சு பிக்சல் 4 சிங்கிள் ஹேண்ட்ல யூஸ் பண்ணலாம். ஓகேயா? அப்படி இல்லைன்னா ஐபோன் SE யூஸ் பண்ணலாம். இதை தவிர மற்ற போன்ஸ் எல்லாம் வந்து சிங்கிள் ஹேண்ட் யூஸ்க்கான போன் இந்த காலத்துல இல்ல. அதான் சொல்லணும். ஏன்னா மேக்ஸிமம் எல்லாரும் எப்படி தெரியுமா வச்சிருப்போம், இப்படி வச்சு சத்தியமா யூஸ் பண்ண மாட்டோம். இந்த துண்டு விரல்லையோ இல்லாட்டி 2 விரல் வச்சு அதுல ரெஸ்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய குழி விழலாம், போன் ஃபிராக்சர் ஆகலாம். அந்த மாதிரி தான் இப்ப இருக்க போன்ஸ் எல்லாம் வருது. ஸோ இந்த போனும் அதே மாதிரி தான் இருக்கு. ரைட்டா? ஸோ பார்க்கலாம் இன்னும் ரிவ்யூல எப்படி இருக்கு, இன்னும் எந்த அளவுக்கு இது இம்ப்ரெஸ் பண்ணுதுங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வியூவர்ஸ் வந்து உங்க கொஸ்டின்ஸ் வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்க எதிர்பார்க்குறீங்க இந்த ஃபோன் பத்தின்னு, அந்த ஃபுல் ரிவ்யூல நம்ம ஆன்சர் பண்றோம். கண்டிப்பா. ஸோ அடுத்த வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி, மனோஜ் நாகேந்திரா அண்ட் ஐயப்பன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிட்டுங்க. மைக்ரோமேக்ஸ் இன் மொபைல்ஸ் நல்ல கம்பேக்கா பார்க்கலாம்.